வணக்கம். இப்பதிவில் கணையநீரின் குணம், கணையநீர் சுரப்பிக்கும் விதம் அவற்றைப் பற்றி காண்போம். முதலாவதாக கணையநீர். கணையம் செரிமான கோளங்களுள் ஒன்று. முக்கியமானது. அமைப்பில் உமிழ்நீர் கோளங்களைப் போன்றது. 2 வித சின்னஞ்சிறு கோளங்களை உடையது. ஒன்று சிறப்பு கோளம் குழல்களை உடையது, இரண்டாவது முப்புக்கோளம் குழல்கள் இல்லாதது. கணையம் அப்படிங்கிறது செரிமான கோளத்தில் ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா உமிழ்நீர் கோளங்களை போன்றது. உமிழ்நீர் கோளங்கள் அப்படின்னா சலைவரி கிளான்ஸ். இப்போ கணையம் 2 விதமான கிளான்ஸை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சுரப்பிக்கோளம், அதாவது குழல்களை உடையது. குழல்களை உடையது அப்படின்னா எக்ஸோக்ரைன். முப்புக்கோளம் குழல்கள் இல்லாதது அப்படின்னா எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கு சுரப்பிக்கோளங்களை கவனிப்பது நன்று. இந்த சுரப்பிக்கோளங்களை நம்ம பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம்தான். கணையக்கோளங்கள் இருவித படையான சுரப்பி விலங்களை உடையது. இந்த பேன்கிரியாட்டிக் கிளான்ஸ் இரு படையான சுரப்பி விலங்களை உடையது. அப்படின்னா படை அப்படின்னா நம்ம லேயர்ஸ் அப்படின்னு சொல்வோம். விலம்னா செல்ஸ். 2 விதமான செல்ஸ் இதில் இருக்குது. இவ்விருவித படையின் மத்தியில் குழல்கள் ஆரம்பிக்கின்றன. இந்த லேயர்ஸோட சென்டரில் தான் குழல்கள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல கோளங்களின் குழல்கள் ஒன்று சேர்ந்து பொது கணைய குழல் உண்டாகி கணையத்தின் பின்பக்கமாக வாளினின்று தலைவரை நெடுக சென்று பித்த குழலோடு அணைந்து பசத குடலில் திறக்கிறது. ரொம்ப சிம்பிள் தான். பல கோளங்களின் குழல்கள், அதாவது நிறைய கோளங்களோட இந்த குழல்கள் பொதுவாக சேர்ந்து பொது கணைய குழலாக உருவாகுது. இப்படி உருவாகின ஒரு பொது கணைய குழல் இந்த கணையத்தோட பின்பக்கமாக இந்த டக்ட் ஸ்டார்ட் ஆகுறது அதோட வால் டெயில் பார்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதோட பின்புறமாக ஸ்டார்ட் ஆகி அதோட ஹெட்டு வரைக்கும், அந்த தலை வரைக்கும் நேராக போகும். அப்படி போகும்போது பித்த குழல் அதோட ஜாயின் ஆகும். பித்தக்குழல் ஜாயின் ஆகிட்டு இது ரெண்டும் சேர்ந்து பசத குடலில் திறக்கிறது. பசத குடல்னா டியோடினம். டியோடினமில் தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கணையத்தை நிரப்ப நரம்புகள் பற்றுகின்றன. முக்கியமாக உரோதரி நரம்பு கிளைகளும் சகவேதனை பகுதிகளும் கணையத்தை பற்றும் நரம்புகளாகும். அதை சுற்றியுள்ள அவயங்களான ஈரல், இரைப்பை, பசத குடல்களையும் பற்றுகின்றன. ஆகையால் இரைப்பைக்கு நரம்பு மண்டலத்தின் ஆதிக்கத்தை சொன்னது போலவே இவை 4ற்கும் பொருந்தும். கணையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில நரம்புகள் இதை பற்றி இருக்கு. பற்றுதல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா இன்சர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரொம்ப முக்கியமான நரம்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா உரோதரி நரம்பு கிளை, சகவேதனி பகுதி. உரோதரி நரம்புனா வேகஸ் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சகவேதனி அப்படின்னா சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 நரம்பு தான் கணையத்தில் பற்றக்கூடிய முக்கியமான நரம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கணையத்தை சுற்றியுள்ள உறுப்புகள் என்னென்ன இருக்குது? அவயங்களானனா நெய்பரிங் ஆர் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கணையத்தை சுற்றியுள்ள அவயங்கள் அப்படின்னா ஈரல், இரைப்பை, பசதக்குடல். ஈரல் லிவர், இரைப்பை ஸ்டமக், பசதக்குடல் டியோடினம், இதெல்லாம் இருக்குது. அதே போல் தான் இந்த இரைப்பைக்கு நரம்பு மண்டலத்தின் ஆதிக்கத்தை சொன்னது போலவே ஸ்டொமக்குக்கு நரம்பு மண்டலம் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் பேன்க்ரியாஸுக்குமே நரம்பு மண்டலங்களோட ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணைய சுரப்பி கோளங்கள் அனிச்சா பேசி இழைகளை உடையன. இவ்விழைகள் சுருங்கினால் கணைய நீர் சுரப்புதல் குறையும் அல்லது நின்றுவிடும். சுரப்பி கோளங்கள் அனிச்சா பேசி இலைகளை உள்ளது. அனிச்சா பேசி, அனிச்சா அப்படின்னா இன்வாலன்ட்ரி, பேசி மசில், இலை ஃபைபர்ஸ், இன்வாலன்ட்ரி மசில் ஃபைபர்ஸால் ஆனது. இந்த இலைகள் சுருங்குச்சு அப்படின்னா இந்த கணைய நீர் சுரப்பு குறைஞ்சிடும். அப்படி இல்லைன்னா கணைய நீரோட சுரப்பே முழுமையாக நின்றுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.